Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic Second Standard Tamil Term 3 Lesson 4 பாடம் 4 பாருங்க நாங்கள் நண்பர்கள் பார்க்கலாமா வாங்க. நடனம் ஆட பிடிக்கும் யாருக்கு? ஆதி. யார் இவர்? ஆதி. ஆதிக்கு என்ன பிடிக்கும்? நடனம் ஆட பிடிக்கும். நாய்க்குட்டி வளர்க்கிறான், அதனுடன் விளையாடி மகிழ்வான். ஆதிக்கு என்ன பிடிக்கும்னா டான்ஸ் ஆட பிடிக்குமா. அவன் என்ன வளர்க்குறான்னா நாய்க்குட்டி வளர்க்குறான். அதனோட அவன் என்ன பண்ணுவான்? விளையாடி மகிழ்வான். திரைப்படம் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம். அவன் டிவி பார்க்கறது ரொம்ப பிடிக்குமா. தான் போகும் திசையில் நிலாவும் வருவதாக கூறுவான். நம்ம நடந்து போனால் என்ன பண்ணுவோம்? நிலாவை நம்ம கூடயே வர மாதிரி தெரியும் இல்லையா? அது இந்த ஆதிக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்தபடி அங்கும் இங்கும் ஓடுவான். அதை பார்த்துட்டு என் கூட நிலா வருதுன்னு அவன் இந்த சைடு அந்த சைடு அப்படின்னு ஓடுவான். எளிதில் கோபப்படுவான். எல்லாருக்கும் சீக்கிரமாக கோபம் வந்துடுது இல்லையா? பழங்களை விரும்பி சாப்பிடுவான். ஃப்ரூட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். யார் இது? ஆதி. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்கும்? டான்ஸ் ஆடுவீங்களா வீட்டில்? அதுக்கப்புறமா கேம்ஸ் விளையாடுவீங்களா? டிவி பார்க்குறீங்க. இப்போ அதிகமாக எல்லாருமே என்ன யூஸ் பண்ணுறோம்? ஃபோன் தான் யூஸ் பண்ணுறோம். யாருமே இப்போ வெளியில் விளையாடுறதே கிடையாது இல்லையா? இதெல்லாம் ஆதிக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் தமிழினி. தமிழினிக்கு என்னென்ன பிடிக்கும்னு பார்க்கலாமா? புதிர் கதைகளை விரும்பி படிப்பாள். புக்ஸில் வர புதிர் கதைகளை படிப்பாள். நெக்ஸ்ட் முட்டையும் பழமும் விருப்பமான உணவு. என்ன பிடிக்குமா தமிழினிக்கு? முட்டையும் பழம், எக், ஃப்ரூட்ஸ்லாம் பிடிக்குமா. தயக்கமின்றி தெளிவாக பேசுவாள், பயப்பட மாட்டாள். பேசும்போதே அவள் எப்படி பேசுவாளாம்? அழகாக தயக்கம் இல்லாமல் பேசுவாளாம். இரவில் நட்சத்திரங்களை எண்ணுவது பிடிக்கும். எல்லாருமே ஸ்டார்ஸ்லாம் எண்ணுவீங்களா நைட்டில்? அது ரொம்ப பிடிக்குமா தமிழினிக்கு. மீன்கள் வளர்க்கிறாள், அவை நீந்துவதை பார்த்து மகிழ்வாள். மீன் தொட்டிலாம் இருக்கா வீட்டில், அது நீந்துறதை பார்த்து அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. எந்த புதிருக்கும் எளிதில் விடை சொல்லுவாள். புதிர்லாம் புக்ஸில் இருக்கும் பாருங்கள், அதுக்கு சீக்கிரமாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவாள் இவ. யார்? தமிழினி. ஆதிக்கு என்ன பிடிக்கும்னு போட்டிருக்கு, இப்போ தமிழினிக்கு போட்டிருக்கு என்னென்ன பிடிக்கும்னு. நெக்ஸ்ட் பாருங்கள் ஜரீன். இனிப்பு பண்டங்களை விரும்பி சாப்பிடுவான். ஸ்வீட் பிடிக்குமா அதனால் ஜரீனுக்கு. வம்பு பேச்சுக்களை தவிர்ப்பான். யாராவது சண்டை போட்டுன்னு நமக்கு என்ன பண்ணிடுவான்? ஜரீன் அமைதியாகிடுவான். மேகங்களில் வெவ்வேறு உருவங்களை கண்டு மகிழ்வான். கிளவுட்ஸ் பார்த்துருப்பீங்களா? ஒரு முறை அனிமல்ஸ் மாதிரிலாம் தெரியும் பார்க்கும்போது கிளவுட்ஸ். படக்கதைகளை விரும்பி படிப்பான். புக்ஸில் வர ஸ்டோரிஸ்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. பூச்செடிகளை வளர்க்கிறான், வண்ண பூக்களை கண்டு மகிழ்வான். செடிகள் பார்த்துருக்கீங்களா? ரோஸு அந்த மாதிரி அதில் கலர் கலராக இருக்குல்ல, அதுவும் ரொம்ப பிடிக்குமா. நன்றாக படங்களை வரைவான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? டிராயிங் படங்களை நல்லா வரைவான். யார்? இதெல்லாம் ஜரீன். இவர்கள் மூவரும் நண்பர்கள், எப்போதும் ஒன்றாக இருப்பார்கள். இவங்க 3 பேரும் யார் யார்? ஆதி, தமிழினி, ஜரீன். இவங்க 3 பேரும் என்ன? ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். உங்கள் நண்பர்களை பற்றி நீங்களும் கூறலாமே. அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி பேசி பாருங்க. எனக்கு விளையாட பிடிக்கும், டிவி பார்க்க பிடிக்கும், அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ஸ் எண்ணுவேன் நைட்டில், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பேசி பாருங்க. புதியவர் யாரேனும் பிடித்த பொருளை கொடுத்து தன்னுடன் மறுமாறு அழைத்தல். இப்போது யாராவது ஒரு சாக்லேட்டோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க வெளியில், நமக்கு தெரியாத தேர்ட் பர்சன், அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? அந்த சாக்லேட்டை வாங்கக்கூடாது. ஸ்கூலில் கூட இருந்தால் சரி, எங்கள் வெளியிலேயே கூட நமக்கு தெரியாதவங்க யார் எதை கொடுத்தாலும் பஸ்ஸில் போகும்போதும் சரி வாங்கக்கூடாது. அதுதான் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். போக மாட்டேன் சத்தமாக கத்துவேன். யாராவது ஏதாவது கொடுத்தா என்ன பண்ணணும்? போகக்கூடாது. எதுவும் வேண்டாம், வரமாட்டேன் என்று உறுதியாக சொல்லுவேன். என்ன சொல்லணும்? நான் வரமாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்லணும். அந்த இடத்தை விட்டு சென்று விடுவேன். அதே இடத்துல நின்றுட்டே இருக்கக்கூடாது, அங்கேருந்து போயிடணும். யார் வாங்கி கொடுக்க போகிறாங்க நமக்கு? நம்ம பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்க போகிறாங்க. நமக்கு சாக்லேட் வேணும்னா நம்ம எங்கேயோ, ஐயோ நம்ம சாக்லேட் நம்ம அம்மா வாங்கி தரலையே, அப்போ இவங்க அந்த அங்கிள் கிட்ட வாங்கிக்கலாமா? அந்த மாதிரி வாங்கக்கூடாது. அது பேட் ஹேபிட் கூட. அம்மா இருந்தால் நமக்கு வாங்கி தர போகிறாங்க இல்லையா? அம்மா அப்பா. இந்த சூழலில் நீ என்ன செய்வாய், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கு. யாருமே
யார்கிட்டையும் எதையும் வாங்கக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்க, பயிற்சி. படித்து பழகுவோம். படிக்கலாமா? வாங்க என் கூட எல்லாரும் படி. புதிர் கதைகள், படக்கதைகள், நண்பர்கள், உருவங்கள், வண்ணப்பூக்கள், மேகங்கள். படிப்பும், சொல்ல கேட்டு எழுதுவோம். புதிர் கதைகள். ஆர்வம், நட்சத்திரங்கள், இனிப்பு பண்டம், பூச்செடிகள், திரைப்படம். நெக்ஸ்ட் ஒன், பொருத்தமான குறியிடுவேன். சரியா தவறா பார்க்க போகிறோம். இப்போ ஜரீனுக்கு வம்பு பேச்சுகள் பிடிக்கும். தவறு. யாருக்கு வம்பு பேச்சுகள் பிடிக்கும்? வம்பு பேச்சுகள் பிடிக்காது ஜரீனுக்கு. இங்கே பிடிக்கும்னு இருக்கு. ஆதிக்கு திரைப்படங்கள் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம். கரெக்ட் தானே? ஆதிக்கு பார்க்க பிடிக்கும். அப்போ சரி. தமிழினி தயக்கமின்றி பேசுவாள். சரி, அவ அழகாக பேசுவாள். ஜரீன், ஆதி, தமிழினி மூவரும் உடன் பிறந்தவர்கள். உடன் பிறந்தவர்களா? இல்லை, நண்பர்கள். அப்போ இங்கே என்ன போடும் நாம? தவறு. பார்த்தீங்களா ஆன்சர்? சரியா தவறா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன், வாய்மொழியாக விடை தருவேன். ஓரலாக சொல்லலாம். வாங்க. ஆதி, ஜரீன், தமிழினிடம் உனக்கு பிடித்தவை என்னென்ன? என்னென்ன பிடிச்சிருக்கு? ஒருத்தர்கிட்டையும் ஒன்று இருக்குது. குட் ஹேபிட். ஒருத்தருக்கு என்ன இருக்குது? இவனுக்கு நாய்க்குட்டி வளர்க்குற பிடிக்கும், விளையாட பிடிக்கும், திரைப்படம் பார்க்க பிடிக்கும். அந்த மாதிரி தமிழினிக்கிட்ட என்ன பிடிக்கும்? அவள் தயக்கமின்றி பேசுவாள். அப்புறம் சீக்கிரமாக புதிர் கதைகளெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிப்பா. எளிதில் விடை சொல்வா. ஜரீன் கிட்ட என்ன பிடிக்கும்? அவன் என்ன பண்ணுவான்? நன்றாக நல்லா டிராயிங் வரைவான். அவனுக்கு வம்பு பேச்சுக்கள்லாம் பிடிக்காது. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, விடை எழுதுவேன். இந்த விடை நம்ம எழுதணும். இப்போ நண்பர்கள் மூவரில் உனக்கு பிடித்தவர் யார், ஏன்? இப்போ நீங்கள் இங்கே எழுதணும். நண்பர்கள் மூவர். இங்கே பாருங்க ஆன்சர். எனக்கு பிடித்தவர் தமிழினி. அவள் தயக்கமின்றி தெளிவாக பேசுவாள். எழுதிக்கோங்க எல்லாரும். எனக்கு பிடித்தவர் தமிழினி. அவள் தயக்கமின்றி தெளிவாக பேசுவாள். தமிழினி எப்படி பேசுவா? தயக்கமின்றி தெளிவாக பேசுவா. ஓகே. நெக்ஸ்ட் ரோமன் போலாம் வாங்க. தமிழினி இந்த புதிருக்கு விடை கண்டுபிடித்து விட்டால் நீங்களும் கண்டுபிடித்து விடுங்கள். கண்டுபிடிக்கலாமா? எது தடன்னு போகும்? ரயில். மேட்ச் பண்ணுங்க. ட்ரிங் ட்ரிங் ஃபோன். பாம் பாம் ஹாரன். பாம் பாம்னு அடிக்குமா? நெக்ஸ்ட் பட் பட் பட்டாசு. ஓகே. எந்த எழுத்தை ஆதியிடம் கூறினாலும் உடனடியாக அந்த எழுத்தில் தொடரும் பல சொற்கள் சொல்லிவிடுவான். நீங்களும் விளையாடி மகிழுங்கள். ஒரு வேர்டு இப்போ கான்னு சொல்லிட்டோன்னா அதில் வேர்ட்லேயே அவன் நிறைய லெட்டர்ஸ் சொல்லுவானா. கானா இப்போ கண், கடல், கப்பல், கடை, கழுகு, கண்ணாடி, கரும்பு. அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு வேர்டு சொல்லுங்கள். இப்போ மா சொல்கிறாங்கன்னா மண், மணல், மாடி, மாடு. அந்த மாதிரி நீங்கள் விளையாடுங்க. பான்னு சொல்லுங்கள். பசு, பால், பட்டாசு. அந்த மாதிரி நீங்களும் விளையாடுங்க வீட்டில். இந்த பூனைகள் ஜெரின் வரைந்தவை. உங்களுக்கு பிடித்ததை நீங்களும் வரையுங்கள். இங்கே நிறைய கேட்ஸ் கொடுத்துருக்காங்க, பூனைகள். இந்த பூனை உங்களுக்கு பிடிச்ச பூனைகளை நீங்கள் இங்கே வரைஞ்சி பாருங்கள். ஓகே சில்ட்ரன்? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம 5th லெசன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.